ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்கு. ஏன் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க போகிற டேப்லெட்னால இந்த கான்ஸ்டிபேஷன் அதிகமாக வந்துடும். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை எப்படி சரிப்படுத்துறது, குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எப்படி சரிப்படுத்தலாம் என்ற ஒரு சில மூலிகை குறிப்புகளை உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது இதுதான். இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல எவ்ரிடே நம்ம வயிற்றில் நம்முடைய மலக்குடல் அடியில் மலம் இருக்கக்கூடாதான். அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த மலத்தை நம்ம எடுக்கிறதுக்கு இனிமா கொடுத்து நம்ம எடுத்துடலாம், மொத்தமே எடுத்துடலாம், சரியாயிடும். ஆனால் அதுக்கென மூலிகைகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல சுத்தமான ஒரு ஜீரணத்தை செய்து மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மூலிகைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தூதுவளை காயை உலர்த்தி தயிர் அல்லது உப்பு இதில் பதப்படுத்தி எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டோன்னா மலச்சிக்கல் தீரும். அடுத்தது பால் பெருக்கி இலையை வதக்கி துவையல் செய்து சாப்பிட்டோன்னா சரியாகும். அடுத்தது கரட்டான் வேற பாலில் ஆவியில் வேக வச்சு உலர்த்தி பாதி அளவு சுக்குடன் அந்த சுக்குப்பொடியை சேர்த்து காலில் ஒரு 50 மில்லிகிராம் வெந்நீரில் சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கலும் சரியாயிடும். நீல ஆவரை இலையை துவையலாய் அரைத்து இரவில் நம்ம சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் தீரும். அடுத்து ஒரு அற்புதமான விஷயம், கருவேப்பிலையை சுக்கு, மிளகு, சீரகம், இந்துப்பு, பொரித்த வெங்காயம் சம அளவு இடித்து சூர்ணம் செய்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கலந்து நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தீருமா. அடுத்தது நுணா அப்படின்னு சொல்லுவோம் மரம், நுணா மரம். அதோடைய வேற டெய்லி குடிநீரில் நம்ம சாப்பிட்ற தண்ணி குடிக்கும் போது அதில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னா மலச்சிக்கல் வரவே வராதான். அடுத்தது என்னென்னா, முக்கிரட்டை வேறு ஒரு பிடி, மிளகு 4 ஆகியவற்றை ஒரு 100 மில்லி விளக்கெண்ணெயை வாசனை வர அப்படி நல்லா காய்ச்சி ஆற விட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு 1-2 முறை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 6 மாத குழந்தைக்கு 15 மில்லி, பெரியவங்களுக்கு 30 மில்லி சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் சரியாகும். முக்கியமாக பெரியவங்களுக்கு அகத்திக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னு அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் சரியாகும். அடுத்தது முக்கியமாக 30 மில்லி விளக்கெண்ணெயில் 3 துளி எருக்க இலைச்சாரை சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் தீரும். இது ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. எவ்ரிடே ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மலச்சிக்கல் சரியாகும். அடுத்தது ரோஜாப்பூ இதழுடன் 2 எடை இந்த சீன கற்கண்டுன்னு சொல்லுவாங்க, அதை பிசைஞ்சு சிறிது தேன் கலந்து 5-6 நாட்கள் வெயிலில் வச்சு குல்கந்து ஆகிடும். அதை குல்கந்தை காலையில் மேலே சுரட்சிக்காய் அளவு நம்ம அந்த ஒரு அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல இந்த மலச்சிக்கல் வரவே வராது. அடுத்து வில்வ இலைச்சூரணம் கடையில் வாங்கிக்கிட்டு அரை தேக்கரண்டி வெண்ணெய் அல்லது நெய்யில் காலில் மாலில் சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். முடக்கத்தான் இலையை அவிச்சு சாறு எடுத்து ரசமாக்கி உணவோட வாரம் ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். இன்னொரு விஷயம், மிளகாய் பூண்டு இலையை கீரை போல, மிளகாய் பூண்டும் இலை அதை அந்த மூலிகையை கீரை போல் வதக்கி நம்ம சாப்பாடில் பிசைஞ்சு அஷு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் தீரும். முக்கியமாக மந்தாரை பூச்சூரணம் அப்படின்னு கடையில் விற்குது. அதை சர்க்கரையோடு கொஞ்சம் கலந்து 2 சிட்டிகை தேனில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மலச்சிக்கல் சரியாயிடும். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கடுக்காய் யூஸ் பண்ணலாம். தினமும் சாப்பிட்ட பிறகு நைட்டு கடுக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாயிடும். இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய கடுக்காய் நார்மல்.
இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனையுடையது விஷயங்கள். ஸோ இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோன்னா பைல்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும். தினமும் காலையில் எழுந்தோன்னா வேலையாக மலம் கழிக்கிற அந்த வேலையை முதல்ல செஞ்சிடணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த வேலை. சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தள்ளி வச்சுருவாங்க. அது அப்புறம் பார்த்துக்க வைக்கிற வேலை இல்லை, வேலை அதான். காலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அதுதான். அந்த கடனை நம்ம அடைச்சி சரி செஞ்சிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் அதை முடித்த பிறகு தான் அடுத்த வேலை. ஸோ அதை நம்ம ரெகுலராக இந்த மருந்து இந்த இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் இருந்ததுன்னா அதே ரெகுலர் பண்ணிக்கோங்க. அப்படி ரிசல்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, எப்பவுமே ஒரு வாரம் 2 வாரம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாக இருக்குன்னா அடுத்ததை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம் ரொம்ப அதிகமான மலச்சிக்கல் இருந்தால் நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மூலிகைகளை கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த மந்தார சூரணம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வில்வ இலை சூரணம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரோஜாப்பூ குல்கண்டு அதுவும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த முக்கிரண்டை அப்படி சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு மூலிகைகளை கூட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூலிகை மருத்துவம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.